நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.17 விழுக்காடு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், 9:30 மணி வாக்குல ரிசல்ட்ஸ் வெளியாகின. மாணவர்கள் எவ்வளவு பேர், மாணவிகள் எவ்வளவு விழுக்காடு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்? மாவட்ட வாரியாக தேர்ச்சி விவரம் என்ன? திலகவதி, 16ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. ஒட்டு மொத்தமாக தேர்வு எழுதியவர்கள் 8,11,172 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதில் மாணவியர்கள் எண்ணிக்கை 4,26,821 பேர், மாணவருடைய எண்ணிக்கை 3,84,351 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். தேர்ச்சி விகிதம் என்று பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக 91.17% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி பெற்றவர்கள் 7,39,539 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதுல மாணவியர்கள் 4,04,143 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தேர்தல் சதவீதத்தை பார்க்கும்போது 94.69% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மாணவியர்கள். மாணவர்கள் 87.26% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 3,35,396 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களோட மாணவிகள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்றால் 7.43% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கூடுதலாக மாணவிகள் பெற்றிருக்கிறார்கள். இது கூடுதல் முக்கியமாக பார்க்கணும்னா ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் 7,534 பள்ளிகள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. இது தேர்ச்சி, அதாவது ஒட்டுமொத்தமாக 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் என்று பார்த்தோம்னா 1,964 பள்ளிகள் தேர்ச்சி 100% பெற்றிருக்கிறது. இதுல அரசு பள்ளிகள், அதுல அரசு மேல்நிலைப் பள்ளிகளை ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம்னா எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்காங்க பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 241 பேர் அதிக அளவுல 100% பள்ளிகள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய விவரங்கள்ல இந்த வருஷம் கூடுதலாக தெரிய வருகிறது. ஒட்டுமொத்தமாக நம்ம பாட வாரியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னோம்னால் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ள பாட வாரியாக நாம் பார்க்கும் பொழுது அரசு பள்ளிகளில் படிக்கணும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசு பள்ளிகள் 85.75% அரசு பள்ளிகளில் ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி வந்திருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 92.36% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தனியார் சுய நிதி பெறும் பள்ளிகளில் 98.09% தேர்ச்சிகள். இருப்பாளர்கள் அதே போல பெண்கள் ஆண்கள் இரு சேர்ந்து படிக்கக்கூடிய பள்ளிகளில் ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி சதவீதம் சற்று 1% கூடுதலாக அதிகரிச்சிருக்கக்கூடிய இது தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியே வந்திருக்கிறது. நாம் மாவட்ட வாரியாக நாம் பார்க்க முடியும்னா கோவை மாவட்டம் அதிக அளவில் இந்த வருஷம் கோவை மாவட்டத்தை முதலிடத்தை 11ஆம் வகுப்பு தேர்தல் பெற்றிருக்கிறது. பாட வாரியாக 100% பார்க்க முடியும் சொன்னால் கடந்த வருடத்தோட இந்த வருடம் தமிழ் பாடம் மற்றும் அதே போல ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல் பாடங்களில் சற்று குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தமிழ் பாடத்தில் வெறும் 8 பேர்களும் 100% தேர்ச்சி பெற்றிருக்கார்கள். ஆங்கில பாடத்தில் 13 பேர் 100% தேர்ச்சி பெற்றிருக்கார்கள். இயற்பியல் பாடத்தில் 696 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கார்கள். வேதியியல் பாடத்தில் 493 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கார்கள். இப்படி 14 பாட பிரிவுகளில் ஒட்டு மொத்தமாகவே அந்த தேர்ச்சி சதவீதம் ஒரு சில முக்கியமாக கணிதத்தில் மட்டும் 779 பேர் அதிக தேர்ச்சி பெற்றிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல கடந்த வருஷத்தை ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது தேர்வு 1% மட்டும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அதிக அளவு பார்க்க முடிகிறது. மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். கோவை மாவட்டத்தை அதிகமாக இப்பொழுது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 96.02% அதிகமாக தற்போது தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல ஈரோடு மாவட்டம் 95.56% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் கொங்கு மாவட்டத்தில் அதிகமாக 11ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றது பார்க்கப்படுகிறது. கொங்கு மாவட்டத்தில் திருப்பூர் பொறுத்தவரை 95.23% பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்த தென் மாவட்டம் சொல்லக்கூடிய விருதுநகரை பொறுத்தவரை 95.6% பெற்றிருக்கிறது. அரியலூர் போன 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுல தேர்வு சதவீதம் அரியலூர் மாவட்டம் முதலிடத்தை பிடிச்சது. அதே போல அரியலூர் 3வது இடத்தை பிடித்தது. அதே போல இந்த வருஷம் 11ஆம் பொறுத்தவரை 5வது இடத்துல வந்திருக்கிறது. 94.96% தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்கிறது. 11ஆம் வகுப்பு தேர்தல் முடிவுல கடந்த வருஷத்தில் இந்த வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மாணவருடைய தேர்ச்சி விகிதம் 1% அதிகரிச்சிருக்கிறது. திலகவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.
நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.